ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு திண்டுக்கல் ருசி. இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் ருசியில் ஒரு மீட் மேக்கரில் எப்படி டேஸ்டியான ஸ்நாக்ஸ் செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சின்ன சைஸில் இருக்கிற மீல் மேக்கர் நான் வாங்கியிருக்கேங்க. அதுக்கு தண்ணியை நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்ச தண்ணியில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துகிட்டு அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா தண்ணியில் ஃபுல்லாக அது ஊறணும் அப்படின்னா இப்போ நம்ம போட்டிருக்க சைஸை விட இன்னும் நமக்கு பிக் சைஸாக கிடைக்கும். இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அரிசி மாவு, கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவை சளிச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ கட்டி இல்லாமல் கிடைக்கும். ஸோ இவ்வளோண்டுக்கெலாம் நம்ம அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போதே கட்டியை உடச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மீல் மேக்கரை எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம போட்ட சைஸை விட நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணணும்னா, ஒரு வடிகட்டியில் ஹாட் வாட்டரை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ் வாட்டரில் நம்ம பச்சை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி நல்லா தண்ணியே இல்லாமல் புழிஞ்சு இப்போ இந்த மசாலா கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த மீல் மேக்கர்லேயே பார்த்தோம் அப்படின்னா நல்லா தண்ணி இருக்கும். அந்த தண்ணியே நமக்கு போதுமானது. அது கூடவே நல்லா நம்ம கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணி நம்ம மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, மசாலா நமக்கு இந்த நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற திங்ஸில் நல்லா ஒட்டிக்கும். உதிரி உதிரியாகவும் கிடைக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயில் நம்ம சேர்த்துக்கலாம். 1 பை 1 இந்த மாதிரி நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ உடனே போட்ட உடனே கிண்டினா அப்படின்னா மசாலா எல்லாம் கலந்துரும். அதனால் ஒரு 10 செகண்ட் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு முன்னையும் பின்னையும் நம்ம பிரட்டி விடணும். பாருங்கள், ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் எப்படி தனித்தனியாக இருக்குது அப்படின்னு. இது பார்க்குறதுக்கு லுக் லைக் மசாலா கடலை மாதிரி இருக்கும். சிக்கன் டேஸ்ட்லேயும் இருக்குங்க. நீங்கள் சாஃப்டாக வேணும்னா நீங்கள் இதுக்கு முன்னாடியே எடுத்துடணும். இல்லை எனக்கு கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் இந்த அளவுக்கு விட்டு நீங்கள் எடுக்கும்போது சலக் சலக்குன்னு சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு மசாலா கடலை மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ருசிக்காக ரெடி ஆகிடலாம். இதை நீங்கள் ஒரு நல்ல சாதத்துக்கூடையே வச்சு சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸாகவும் ஈவினிங் டைமில் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபங்க. இதை நம்ம நிறைய ரெசிபீஸ் இந்த மீல் மேக்கரில் செய்யலாங்க. இது சிக்கன், மட்டன், வெஜ் இந்த மாதிரி எல்லா டேஸ்ட்லேயும் நமக்கு பிடிச்சமான டேஸ்ட்டில் கொண்டு வரலாங்க. இப்போ இதை நம்ம பிச்சு பார்த்தோம் அப்படின்னா வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video.